ஓகே, அடுத்த டாபிக் வந்து ரேங்கிங் டெஸ்ட். ரேங்கிங் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதில் பொசிஷன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா, செகண்ட் யார் வருவா. ஸோ அந்த மாதிரி பொசிஷன் பேஸ்டு கொஷின்ஸ். சரி, அதான் வந்து ரேங்கிங் டெஸ்ட். சரி, இப்போ கொஷின் பார்க்கும்போது தெரியும் ரேங்கிங் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. அகெயின்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அது கொஷின் ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்து நம்ம ப்ராப்பரா கன்க்ளூட் பண்ணோம். ஓகே. PQRS appeared in a test. 4 பேர் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகுறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? as P scored more than Q. P ஓட ஸ்கோர் வந்து Q ஓட ஸ்கோரை விட அதிகமா, அதான் கொஸ்டின். as P scored more than Q, more marks than Q, அதான் கொஸ்டின். சரியா? சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The sum of the marks scored by P and Q is equal to sum of the marks scored by R and S. PQ mark it is equal to RS mark. இதை வச்சுட்டு P வந்து Q ஓட அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க 2 பேரோட மார்க்கை நான் ஆட் பண்ணா அவங்க 2 பேரோட மார்க். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 plus 40 this is equal to 10 plus 50. கரெக்டா? இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 40 plus 20 this is equal to 50 plus 10. 2 பேரும் மார்க் ஈக்குவல் தான். யார் யாரு என்னென்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சரி, எனக்கு இந்த பாசிபிலிட்டியும் வரலாம், இந்த பாசிபிலிட்டி வரலாம். இதை வச்சுட்டு கண்டிப்பா வந்து P வந்து Q விட அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the sum of the marks scored by P and S is more than the sum of the marks scored by Q and R. P and S ஓட மார்க் வந்து Q and R இவங்களோட மார்க் விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இதை வச்சுட்டு நமக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? P and S, marks scored by P and S is greater than marks scored by Q and R. இதை வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? P வந்து Q ஓட அதிகமா தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இது சேம் 40 plus 20 is greater than 10 plus 40. கரெக்டா? இப்ப P வேல்யூ நான் வந்து 14 எடுத்துக்கிறேன், Q வேல்யூ என்னது 10 இருக்கு. ரிவர்ஸ்ல எழுதலாம்ல. என்னது? 20 plus 40 is greater than 40 plus 10. என்ன வந்துச்சு? P is less than Q. ஸோ இந்த பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண, அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் என்னது? யூ cannot ஆன்சர். அது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஈவன் இஃப் யூ கம்பைன் சேம், இது ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணா ரெண்டு பாசிபிலிட்டியும் வரும். ஏன்னா இந்த நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு இல்லை, யூ கேன் சேஞ்ச் இட். கரெக்டா? புரியுதா? அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்னது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. சாரி, அப்ப என்னது? The question cannot be answered even by using both the statement together. Option D is the answer. 2024ல கேட்ட லேட்டஸ்ட் கொஸ்டின். சரியா? சரி, யாரு முன்னாடி யாரு பின்னாடி அதுதான் கொஸ்டின். கண்டுபிடிக்க முடியல, இதான் ரேங்கிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். In a tournament of chess having 150 entrants, a player is eliminated whenever he loses a match. It is given that no match results in a tie or draw. Drawல டைல எதுவுமே முடியல. சரியா? எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? 150 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங். கொஸ்டின் என்ன? how many matches are played in the entire tournament? என்டையர் டோர்னமெண்ட்ல எவ்வளவு மேட்ச் பிளே பண்றாங்க? ஸோ 150 பேர் என்ட்ரு, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் என்டர் ஆகுறாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? A player is eliminated whenever he
லாசஸ் அ மேட்ச். ஒருத்தர் வந்து மேட்சை லூஸ் பண்ணாருன்னா அவர் வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. இந்த லாஜிக்ல எந்த டிராவோ டையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி எவ்வளோ மேட்ச், how many matches are played in the entire tournament, இந்த என்டையர் ஒரு செஸ் 150 என்ட்ரன்ஸ் செஸ் பிளேயர்னா ஒன் ஆன் ஒன் தான் விளையாடுவாங்க. கரெக்டா? இப்ப கடைசியில ஒரே ஒரு வின்னர் தான் இருப்பார். அந்த ஒரு வின்னர் வர வரலும் எவ்வளவு மேட்சஸ் பிளே பண்ணிருப்பாங்க, அதான் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் 150 பிளேயர்ஸ் இதை எப்படி பிரிச்சிருப்பாங்க? 75 பிளஸ் 75. கரெக்டா? 75 பிளஸ் 75. இந்த 75ல 75 மேட்ச் விளையாடுறாங்க அப்போ. கரெக்டா? இது மேட்ச், இது ஆப்போனன்ட். ஓகே, let us take this is match. 75 மேட்ச். 75 மேட்ச்ல எவ்வளவு எலிமினேட் ஆகும்? எலிமினேட்டட், ரிமைனிங். 75 மேட்ச் 75 மெம்பர்ஸ் வின் பண்ணுவாங்க, 75 மெம்பர்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ 75 மெம்பர்ஸ் வில் பி எலிமினேட்டட். லூஸ் ஆகுறவங்க என்ன ஆயிடணும்? இஃப் தே லாஸ் தட் மேட்ச் தே ஹவ் டு கோ அவுட். ஓகே, அண்ட் தென் வாட்? ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 75 இருப்பாங்க. கரெக்டா? 75 மெம்பர்ஸ் எலிமினேட் ஆவாங்க, 75 மெம்பர்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல எத்தனை மேட்ச் பிளே பண்ணலாம்? 75 மெம்பர்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. 75 மெம்பர்ஸ் வச்சு எத்தனை மேட்ச் நம்ம விளையாட முடியும்? ஏன்னா பேர் இருந்தா தான் மேட்ச் விளையாட முடியும். அப்ப எவ்வளவு மேட்ச் விளையாட முடியும்? 37 மேட்ச். எஸ், 37 மேட்ச், 37 மேட்ச் விளையாடலாம். 37 இதுல 37 மெம்பர்ஸ் ஜெயிப்பாங்க, 37 மெம்பர்ஸ் என்னது எலிமினேட் ஆவாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 37 37 will get what? 74. ஒரு மெம்பர் அங்க இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா விளையாடாம இருப்பாங்க. கரெக்டா? அப்போ எலிமினேட்டிங் ஆறு 37 எலிமினேட் ஆகுறாங்க. ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஆனா 38 மெம்பர்ஸ் இருப்பாங்க ரிமைனிங். கரெக்டா? அடுத்து இந்த 38 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மேட்ச் விளையாடுவாங்க. 38 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 19 19 மேட்சஸ். 19 பிளஸ் 19 19 மேட்சஸ் நடக்கும். இதுல 19 மெம்பர்ஸ் வெளியே போயிடுவாங்க. மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க? 19 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோ இங்க 19 மேட்சஸ். இந்த 19 மெம்பர்ஸ் ரிமைனிங் இருக்காங்க. இந்த 19 மெம்பர்ஸ் வச்சு எவ்வளவு மேட்ச் விளையாடலாம் நம்ம? 9 மேட்ச். 9 பிளஸ் 9, 9 மேட்ச் விளையாடலாம். ரைட்? எலிமினேட் எவ்வளவு ஆகாங்க? 9 வில் பி எலிமினேட்டட். ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 10 இருப்பாங்களா? ஏன் அப்படின்னா இங்க இங்க 9 பிளஸ் 9 18 தான் ஆச்சு. நம்ம அங்க ரிமைனிங் 19. அப்போ 1 இருக்கும். சரியா? ஸோ 9 மெம்பர்ஸ் வின் பண்ணிருப்பாங்க பிளஸ் 1, 10 மெம்பர்ஸ் ரிமைனிங். இந்த 10 மெம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? 5 பிளஸ் 5, 5 மேட்ச் விளையாடலாம். எவ்வளவு எலிமினேட் ஆவாங்க? 5 எலிமினேட் ஆயிடுவாங்க. மீதி எவ்வளவு இருப்பாங்க? 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. கரெக்டா? அடுத்து இந்த 5 மெம்பர்ஸ் வச்சு எவ்வளவு மேட்ச் விளையாடலாம்? 2 மேட்ச் விளையாடலாம். 2 பிளஸ் 2. ரைட்? எவ்வளவு மெம்பர்ஸ் வெளியே ஆவாங்க? 2 மெம்பர்ஸ். எவ்வளவு ரிமைனிங்? 3. இந்த 3 மெம்பர்ஸ் வச்சு எவ்வளவு மேட்ச் விளையாடலாம்? ஒரு மேட்ச் விளையாடலாம். 1 பிளஸ் 1 2. எவ்வளவு பேர் வெளியே போவாங்க? ஒருத்தர் வெளியே போவார். ரிமைனிங் எவ்வளோ? 2 மெம்பர்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா 3 மெம்பர்ஸ் இங்க ரிமைனிங், 2 பேர் வச்சு தான் மேட்ச் விளையாடுறோம். அப்போ ஒரு மெம்பர் இருப்பார். 1 பிளஸ் 1 2. இந்த 2 மெம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? இன்னொரு மேட்ச் விளையாடலாம். கரெக்டா? 1 பிளஸ் 1 இதுல இருந்து என்னது? ஒருத்தர் வெளியே போயிடுவாரு, ஒருத்தர் மட்டும் வின். 1 person only what will win. அப்ப எவ்வளவு மேட்ச் விளையாடி இருக்கும்? ஆட் பண்ணா எவ்வளவு வருது? So 100, 112, right? 112, 12, 31, 40, 47, 48, 49. Correct? So it is going to be 149 matches. 149 matches they will play. Okay? அடுத்தது போலாமா?
It's just easy counting. Okay. Okay. இதுவும் கவுண்டிங் லாஜிக்ல கொண்டு வந்திருக்கலாம். Not an issue. Okay, fine. On one side of a 1.01 kilometer long road, 101 plants are planted at equal distance from each other. What is the total distance between 5 consecutive plants? என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.01 கிலோமீட்டர். இதுல எவ்வளவு பிளான்ட் பண்ணிருக்காங்க? 1 2 3 லைக் தட். டோட்டலா 101 பிளான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு பிளான்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? எல்லாமே சேம். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? சேம். இப்போ கொஸ்டின் என்னது? இந்த மாதிரி 5 consecutive பிளான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இட் கவர்ஸ்? இந்த 5 பிளான்ஸ் நம்ம நடுறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுது? அதான் கொஸ்டின். 50.5. சரியா? அப்படி எடுத்து இப்படிதான் 150 இல்ல 50.5 அப்படி எடுத்து ஆன்சர் பண்ணீங்கன்னா தப்பு. சரியா? கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி டைரக்டா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர் வருதுன்னா அது தப்புன்னு, நீங்க பண்றது தப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? பார்த்த உடனே உங்களால ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க கொஸ்டின் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1.01 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 1000 மல்டிப்ளை பண்ணும். 1000 மல்டிப்ளை பண்ணா இது என்னவா மாறும்? 1010 மீட்டரா மாறுமா? சரியா? மொத்தம் எவ்வளவு பிளான்ட் நம்ம பிளான் பண்ண போறோம்? 101 பிளான்ஸ். சரியா? 101 பிளான்ஸ் நமக்கு பிளான் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவை? அதாவது எவ்வளவு கேப் தேவை? எத்தனை கேப் தேவை? 3 பிளான்ட்ட பிளான் பண்றோம் அப்படின்னா நமக்கு 2 கேப் தேவை. 4 பண்றோம் அப்படின்னா 1 2 3 4 பண்றோம்னா நமக்கு எவ்வளவு கேப் தேவை? 1 2 3 3 கேப் தேவை. சரியா? இதுவே 10 பிளான் பண்றோம் அப்படின்னா நமக்கு 9 கேப் தேவை. அப்போ 101 பண்றோம் அப்படின்னா நமக்கு 100 கேப்ஸ் தேவை. கரெக்டா? அப்போ என்ன கொஸ்டின்? இந்த 1010 மீட்டரை 100 கேப்ஸ் வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். 100 கேப்ஸ் வந்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால 101 பிளான்ஸ் வைக்க முடியும். கரெக்டா? அப்போ என்ன ஆன்சர்? 10.1 மீட்டர். கரெக்டா? 10. அப்போ கேப் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் கேப் எவ்வளோ? 10.1 மீட்டர். கரெக்டா? இப்ப நம்ம கொஸ்டின் என்னது? 5 consecutive பிளான்ட் என்ன வரும்? 5 consecutive பிளான்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கேப் தேவை? 4 கேப் தானே தேவை. அப்போ ஒரு கேப் வந்து 10.1 அப்படின்னா 4 கேப் எவ்வளோ? இட் இஸ் 40.4 மீட்டர். அதான் ஆன்சர், நாட் 50.5. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணும், திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணும். ஜஸ்ட் லைக் தட் டக்குன்னு ஒரு ஆன்சர் வரணும், திங்க் பண்ணுங்க. யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக். ஓகே, புரிஞ்சா இது? ஓகே, அடுத்தது 2022ல ஒரு 2 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3%. This is what a proper ranking question. 3% ABC are standing in a queue, not necessarily in the same order. ஓகே, 3 பேர் வந்து ஒரு கியூல நிக்கிறாங்க. ஒரு ஆர்டர்லாம் எதுவும் கிடையாது. எங்க நிக்கிறாங்களோ சொல்ல எக்ஸாக்டா, அதுக்கு தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. There are 4% between A and B. ஏவுக்கும் பிக்கும் எவ்வளோ? 4% இருக்காரு. ஏ பி ஒரு கியூல நிக்கிறாங்க. இந்த கியூ நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஏக்கும் பிக்கும் எவ்வளோ இன்பிட்வீன் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏக்கும் பிக்கும் 4 மெம்பர்ஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அண்ட் 7% between B and C. பிக்கும் சிக்கும்
7%. Okay. If there are 11% aid of C, 11% C க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 11 members இருக்கணும். C க்கு முன்னாடி 11 members. And 13 behind A. A க்கு பின்னாடி 13. A க்கு பின்னாடி 13. What would be the minimum number of person in the queue? இந்த queueல இருக்கிற minimum number of person என்ன? இதான் question. என்ன ஆன்சர் வரும்? சரி, நான் அதை எழுதணும்ல, இதுவே தப்பு. ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? சிக்கு முன்னாடி 11 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளவு பேர் வந்துருச்சு? 7, 8, 12 ஆயிடுச்சு. சரியா? அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் என்னது? தப்பு. கரெக்ட் தானே? அப்ப வேற அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணலாம்? வேணா நீங்க இப்படி பண்ணலாம். சிஏபி. சிஏபி. ஏக்கும் பிக்கும் 4 மெம்பர்ஸ். சரியா? பிக்கும் சிக்கும் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். 7 அப்படின்னா ஆல்ரெடி இங்க 4 + 1 5. இங்க என்னது? 2. 7 ஆயிடுச்சா? பிக்கும் சிக்கும் இன்பிட்வீன் 7 இருக்கணும். 7 இருக்கு. ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீன் எவ்வளவு இருக்கணும்? 4 இருக்கணும். 4 இருக்கு. என்ன சொல்றாங்க? சிக்கு முன்னாடி 11 பேர் இருக்கணும்னு சொல்றாங்க. சிக்கு முன்னாடி 11 பேர். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஏக்கு பின்னாடி 13 பேர். ஏக்கு பின்னாடி 13 பேர் அப்படின்னா இங்க என்ன வரும்? 4 + 1 5. அப்போ எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? பிக்கு பின்னாடி 8. அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 12, 12 + 1 13. பியை சேர்த்தோம்னா 13. ஏக்கு பின்னாடி 13 இருக்கு. சிக்கு முன்னாடி 11 இருக்கு. புரியுதா? இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்டா? இதுல மொத்தம் எவ்வளவு மெம்பர்ஸ் வராங்க? இதெல்லாம் 13, 14, 15, 6, சாரி, 13, 14, 14 + 2, 16, 16 + 1, 17, 17 + 11, 28. 28 மெம்பர்ஸ் வராங்க. 28 ஒன்று ஆப்ஷன் இருக்கா என்ன? இருக்கா? இருக்கும். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம என்ன கொஸ்டின் இங்க? மினிமம் நம்பர். இதை விட மினிமைஸ் பண்ண முடியுமா? அதான் அடுத்த டாஸ்க். அடுத்தது நீங்க என்ன ஒண்ணா பண்ணி பார்க்கலாம். அடுத்த லாஜிக் வந்து சி பி ஏ. இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி. சரியா? ஏக்கும் பிக்கு என்னது? 4. பிக்கும் சிக்கு என்னது? 7. ஏக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? சிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? இங்க எவ்வளவு வருது டோட்டல்? So it is 14, 18, 20, 19, 26, 27, 38. 38. இதுவும் இருக்கு. ஆனா 38 அதிகம். 28 தான் என்னது? அதை விட கம்மி. கரெக்டா? இப்ப வேற பாசிபிலிட்டி இருக்கான்னு? இந்த பாசிபிலிட்டி வராதுன்னு சொல்லிட்டோம். ரைட்? இந்த பாசிபிலிட்டி வராது. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? பி ஏ சி இந்த பாசிபிலிட்டி இருக்கா? மினிமம் வந்து 22. ஆப்ஷன்ல இருக்கிறது என்னது? 22. அது வருதா பார்ப்போமா? அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். 22 வருதா அப்படின்னு பார்க்கணும். 28 வருது. 38 வருது. 32 கூட வரலாம். 22 வந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டாப். இதுக்கு என்ன வரும்? ஏக்கும் பிக்கும் 4. இப்போ பிக்கும் சிக்கு என்ன? 7. 7 என்ன வரும்? 2 வருமா? 2. ஏக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 13 பேர் அப்படின்னா 10. சிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 11 மெம்பர்ஸ். 2, 3, 7, 8, 3. இதை டோட்டல் பண்ணா எவ்வளவு வருது? 11, 13, 14, 18, 19, 22. You get 22. That's a minimum value. This is the correct possibility. மினிமமா என்னது? 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த ரோல.
சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கும். The best possibility is 22. That's what you have to choose. ஓகே, புரிஞ்சா? இதான் ரேங்கிங் ப்ராப்ளம். அடுத்தது போலாமா? ஓகே, reasoning kind of ranking question. 6 lectures A, B, C, D, E, F, each 1 hour duration are scheduled between 8 and 2 p.m. கொஸ்டின் என்னது? அதாவது மொத்தம் 6 ஹவர் இருக்குப்பா. 6 ஹவர் வந்து லெக்சர்ஸ் பண்றாங்க, ABCDEF. ஓகே, எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரலாம்? 8ல இருந்து 2 வரலாம். அப்ப என்னது? 8 to 9 1 ஹவர், 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2, 1 2 3 4 5 6, 6 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 6 ஹவர்ஸ்ல லெக்சர்ஸ் பண்றாங்க. கொஸ்டின் என்ன பாருங்க, விச் லெக்சர் இஸ் இன் த தேர்ட் பீரியட்? இதான் கொஸ்டின். இங்க யார் வருவாங்க? அதான் கொஸ்டின். தேர்ட் ஹவருக்கு யார் வருவாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? லெக்சர் எஃப் இஸ் preceded by A and followed by C. F is preceded by A and followed by C அப்படின்னா என்னது? F is preceded by A. F க்கு முன்னாடி A. F is followed by C. F க்கு பின்னாடி C. கரெக்டா? இதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 ஹவர் F A வந்தான்னா அடுத்து F வரும், F வந்தான்னா அடுத்து C வரணும். சரியா? இந்த 3 ஹவர் அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா எங்க வருவாங்கன்னு தெரியுமா? ஒண்ணு இங்க இங்க வரலாம், AFC, இல்ல AFC இப்படியும் வரலாம், இல்ல AFC. கரெக்டா? இப்படியும் வரலாம். யார் வருவாங்கன்னு தெரியுமா? எக்ஸாக்டா தான் A வரும், எக்ஸாக்டா C வரும், எக்ஸாக்டா F வரும் அப்படின்னு சொல்ல முடியுதா என்ன? இல்ல. ஸோ A மட்டும் வச்சு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தெர் இஸ் நோ லெக்சர் ஆஃப்டர் த லெக்சர் பி அப்படின்னா என்னது? பிக்கு அப்புறம் எந்த லெக்சரும் கிடையாது. அப்படின்னா பி எங்க வரப்போகுது? இதுதான் பி பிளேஸ். பிக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ரைட்? அப்போ பி தான் என்னது? லாஸ்ட் ஸ்டார். பி லாஸ்ட் ஸ்டார். இந்த மறந்துடணும். பி லாஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க தேர்ட் ஹவர் என்னன்னு தெரியுமா என்ன? இது கிடையாது. வெறும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாக்குறோம். பி லாஸ்ட் ஹவர், இதோட மீனிங் வந்து பி லாஸ்ட் ஹவர் எடுப்பாங்க அப்படின்னா தேர்ட் ஹவர் யாருன்னு சொல்ல முடியுமா என்ன? யார் ஒன்னா வரலாம், அது சொல்ல முடியாது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணோம்னா பி பிளேஸ் ஃபிக்ஸ்ட். பி பிளேஸ் ஃபிக்ஸ்ட். எல்லா பாசிபிலிட்டியும் பி பிளேஸ் ஃபிக்ஸ்ட். இந்த 3 பாசிபிலிட்டி அப்படியே வரும். அகைன் என்னது? மிடில் யார் வருவாங்க சொல்ல முடியாது. கடைசி யார் வருவாங்கன்னு தெரியும். 3வது அவர் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னது? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. அப்ப என்னது? போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஆப்ஷன் டி. புரிஞ்சா? ஈஸி. அடுத்தது, கன்சிடர் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின். இதுவும் ரேங்கிங் கொஸ்டின் தான். அகைன் அகைன் ரேங்கிங் கொஸ்டின் பாருங்க. இயர் ஆன் இயர் தே லாஸ்ட் கொஸ்டின்ஸ். போன வருஷம் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, ஐ மீன் 2021, ஐ திங்க் 1 or 2, ஐ கெஸ். Okay, what is this? Priya is 4 rank below Seema and 31st from the bottom. Question என்ன? What is Seema's rank from the top in the class of 40 students? மொத்தம் கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட் போது டாப்ல இருந்து சீமாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே, இது டாப் அப்படின்னு வச்சுப்போம். டாப்னா 1, இது பாட்டம்.
தி லாஸ்ட் 40th ரேங்க், அதான் பாட்டம். கரெக்டா? மொத்தம் 40 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? 40th ரேங்க் இஸ் லாஸ்ட், டாப் இஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன சொல்றாங்க? பிரியா இஸ் 4 ரேங்க் பிலோ சீமா. ஓகே, அப்போ சீமான்றவங்க இங்க இருந்தாங்கன்னா பிரியான்றவங்க இங்க இருப்பாங்க. 4 ரேங்க் பிலோ, அப்போ இன் பிட்வீன் எவ்வளவு பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. 4th ரேங்க் தான் என்னது? பிரியா. சரியா? எங்க இருக்காங்க தெரியல. சீமான்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள இருந்து 4வது ரேங்க் கம்மி தான். பிரியா இஸ் 4 ரேங்க் பிலோ. அப்போ 2 பேருக்கு இன்பிட்வீன்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? 3 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருப்பாங்க. அப்ப 4வது ரேங்க் யாரு? பிரியா. புரிஞ்சா? ஓகே. அண்ட் இஸ் 31st ஃப்ரம் த பாட்டம். யாரு? சீமா வந்து பாட்டம் 40 இருக்காங்க இல்லையா? இங்க இருந்து கால்குலேட் பண்ணும்போது இவங்களோட பொசிஷன் என்ன அப்படின்னா 31st பொசிஷன். ஓகே, 31st பொசிஷன் அப்படின்னா அப்போ முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆ? இது 31st பொசிஷன் அப்படின்னா முன்னாடி எவ்வளவு பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க? மொத்தம் 40 பேர் இல்லப்பா. இது 31st அப்படின்னா 31, 32, சாரி, 40 இல்ல, இது 31st. முன்னாடி மீதி அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீ 30 தான் சொல்லிட்டு இருந்தியா முன்னாடி? ஓகே, 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஐ மேட் எ மிஸ்டேக். பாட்டத்துல இருந்து நான் சொன்னது கரெக்ட் தான். பாட்டத்துல இருந்து 31st, இங்க இருந்து 1 2 3 போனோம். அப்போ 1 2 3 4 5 6, இங்க இருந்து என்னது? 31st அப்படின்னா 30, பாட்டத்துல இருந்து 31. அப்ப அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? அப்ப சீமாஸ் ரேங்க் என்னது இப்போ? டாப்ல இருந்து வரும்போது முன்னாடி 10 ரேங்க்ஸ் போயிடுச்சு. அப்போ 11th ரேங்க் தான் என்னது? சீமா. புரிஞ்சா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால இவங்க டாப்ல இருந்து என்ன ரேங்க்னு சொல்ல முடியுதா? முடியுது. கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? அகைன் சேம் பாட்டம் ஸ்டோரி தான். ஈனா இஸ் 2 ரேங்க்ஸ் அபோவ் சீமா. சீமான்னு ஒருத்தர் இருக்காங்க, ஈனான்னு ஒருத்தர் இருக்காங்க. 2 ரேங்க்ஸ் அபோவ். ஈனா இஸ் 2 ரேங்க்ஸ் அபோவ் சீமா அப்படின்னா இன் பிட்வீன் யார்? ஒருத்தர் தான் இருப்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஈனா இஸ் 2 ரேங்க்ஸ் அபோவ் சீமா அண்ட் இஸ் 37th ஃப்ரம் த பாட்டம். என்னது? ஈனா வந்து பாட்டத்துல இருந்து எவ்வளவு எவ்வளவு ரேங்க்? 37th ரேங்க். கரெக்டா? அப்போ இவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க? 38, 39, 40, 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? அப்போ வாட் இஸ் சீமாஸ் ரேங்க்? 3, 4, 5, 6 ரேங்க். கரெக்டா? நீங்க இதை வச்சு என்ன பண்ண முடியுது? சீமாவோட ரேங்க் சொல்ல முடியுது, இல்ல இதை வச்சும் சீமாவோட ரேங்க் சொல்ல முடியுது. கரெக்டா? அப்ப கொஸ்டின் ஆன்சர் என்னது? விச் ஆன் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்? ரெண்டுத்தையும் வச்சு நீ ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தனித்தனியாவே எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன், ஸ்டேட்மெண்ட் 1 alone or 2 alone sufficient to answer the question. புரிஞ்சா? So this is the answer for this. So ranking, யார் first, I mean position based. 7. In the English alphabet, the first 4 letters are written in opposite order. இது வந்து நீங்க கோடிங் டீகோடிங் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்க நான் அரேஞ்ச் பண்றதால ரேங்கிங்ல கொண்டு வந்துட்டேன். The English alphabet, the first 4 letters are written in opposite order. The next 4 letters are written in opposite order and so on. At the end, Y and Z are interchanged, which will be the 4th letter to the right of the 13th letter. ஒன்னும் பண்றது இல்ல. 4 லெட்டர்ஸா ரிவர்ஸ்ல எழுதணும். சரியா? என்னது? ஏ, பி, சி, டி. அதுக்கப்புறம் இ,
F G H I J K L M N O P Q R S T. ஓகே, அதுக்கப்புறம் U V W X Y Z. Y and Z are interchanged. அப்ப என்ன வரும்? Z Y. இதான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்னது? Which will be the fourth letter to the right of 13th letter? இங்க இருந்து எது 13th letter? P. 4 4 இது இருக்கும் 12. 13th letter என்னது? P. P ல இருந்து fourth letter என்னது? To the right. P க்கு leftனா இது, P க்கு rightனா இது. சரியா? இங்க இருந்து fourth letter என்ன இருக்கு? 1 2 3 4. Position, fourth position, T. ரைட்டா? T is the answer. பொசிஷன்ன்றதால இங்க நான் கொண்டு வந்துட்டேன் ரேங்கிங்ல. அது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஜஸ்ட் இது சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ரிவர்ஸ்ல எழுதுறோம் 4 4 லெட்டர்ஸா. 13th லெட்டர்ல இருந்து 4th லெட்டர் என்ன? 13th லெட்டர் இங்க P. ரைட் சைடுல 4th லெட்டர் என்ன? T. T is the answer. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். So it is 2021 question. 2020 question. A is 16th from the left end in the row of boys and V is 18th from the right end. G is 11th from A towards the right and third from V towards the right end. How many boys are there in the row? ஏதா புரியுதா கொஸ்டின்? ஏதா கொஸ்டின் புரியுதா? நோ? ஓகே, அரேஞ்ச் பண்ணுவோம். A is 16th. இப்போ லெஃப்ட் ரைட். இது வந்து லெஃப்ட், இது வந்து என்னது? ரைட். ஃப்ரம் லெஃப்ட். A is 16th from the left. A எங்க இருக்கு? 16th பிளேஸ்ல A இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? V is 18th from the right end. V is என்னது? 18th from the right end. V ஒன்னு இருக்கு, அது right end 18th from the right end. இங்க இருந்து பார்க்கும்போது 18th place. A வந்து இங்க இருந்து பார்க்கும்போது 16th place. ஓகே. G is 11th from A. G is 11th from A towards the right. இங்க இருந்து 11th A ல இருந்து ரைட் சைடுல 11th பிளேஸ்ல என்ன இருக்கு? G இருக்கு. அண்ட் தேர்ட் ஃப்ரம் V. V ல இருந்து எத்தனையா பிளேஸ்? தேர்ட். அப்போ அகைன் டுவர்ட்ஸ் த ரைட் ஹேண்ட், இந்த பக்கம் தான் சொல்றாங்க. அப்போ ஜின்றது எங்க வருது? ஜி இங்க இருக்கு, ரைட். V ல இருந்து பார்க்கும்போது சாரி, இது ஜி. V ல இருந்து பார்க்கும்போது எத்தனையா பிளேஸ்? தேர்ட். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இன் பிட்வீன் எவ்வளவு மெம்பர்ஸ்? 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் தான் என்னது? ஜி, ரைட். அதுக்கப்புறம் ஏல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஐ மீன் 11th பிளேஸ் ஜி. அப்படின்னா ஏல இருந்து இன் பிட்வீன் எவ்வளவு இருப்பாங்க? 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன் பிட்வீன் எவ்வளோ? 10. கரெக்டா? இவ்வளவுதானே? ரைட். தென் வாட் இஸ் த கொஸ்டின்? how many boys are there in a row? how many boys? See, இந்த பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 16th பொசிஷன் தான் ஏ. அப்ப இந்த பக்கம் எவ்வளோ? 15. சரியா? ஓகே, மொத்தம் இங்க இருந்து வீக் எவ்வளோ? 18. அப்போ இந்த பக்கம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? 17 என்னது? கரெக்ட் தான் நான் சொல்றது. 18th பிளேஸ் V. அப்போ இங்க இருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? 17ல இங்க 2, இது 1. 17ல 2 + 1 3 போச்சுன்னா இங்க எவ்வளவு இருப்பாங்க? 14. கரெக்டா? இது 14. அப்போ ஏக்கும் விக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? ஏல இருந்து
G வரலாம் எவ்வளவு மெம்பர்ஸ்? 10 மெம்பர்ஸ். 11th பிளேஸ் G. இன் பிட்வீன் 10. அந்த 10ல ஆல்ரெடி என்னது 2 பிளஸ் 1 3 போயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? 7 மெம்பர்ஸ். அப்போ A to B 7 மெம்பர்ஸ். இன் பிட்வீன் தான் நம்ம பாக்குறோம். ஏக்கும் விக்கும் இன் பிட்வீன் 7 மெம்பர்ஸ். இந்த லெஃப்ட்டுக்கும் ஏக்கும் 15 மெம்பர்ஸ். இந்த விக்கும் ஜிக்கும் இன் பிட்வீன் 2 மெம்பர்ஸ். ஜி ஒரு மெம்பர். பிளஸ் ஜில இருந்து இந்த ரைட் வரல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? 14. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? எதை மட்டும் ஆட் பண்ணோம்? இந்த 15 பிளஸ் 1 16. 16 பிளஸ் 7 23. 23 plus 1 24. 24 plus 2 26. 26 plus 1 27. 27 plus 14 41. 41 members. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு நம்பர் மாத்தி போட்டாலும் தப்பாயிடும். இன் பிட்வீன் நான் கொடுத்திருக்க நம்பர்லாம் இன் பிட்வீன். இதுக்கும் இதுக்கும் இன் பிட்வீன் 15. இதையும் நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இப்படி பண்ணோம்னா ஆன்சர் கரெக்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் த ரேங்கிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரியும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. சம் இயர்ஸ் ரிப்பீட்டட், ஐ மீன் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் தே ஆஸ்க். சரியா? இந்த மாதிரி லாஜிக் பேஸ்ட் ரேங்கிங் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஈஸி. ஓகே, அடுத்தது சிலாஜிசம். சிலாஜிசம் ரெண்டே ரெண்டு சர்க்கிள் வச்சு சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சே தட் ஆல் all blacks, all blue net, all blues are boys. இங்க லாஜிக்கலா எதுவும் பார்க்க கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ். சம் பாய்ஸ் ஆர் குட் எடுத்துக்கிறோம். சம் பாய்ஸ் ஆர் குட். சரியா? சோ இப்போ கொஸ்டின் எல்லா பாய்ஸும் குட்டா? இஸ் ஆல் பாய்ஸ் ஆர் குட்? அதான் கொஸ்டின். அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, தி ஆல் பாய்ஸ் ஆர் ப்ளூஸ். இது நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆல் குட் இங்க நீங்க போட்டு மண்டை குழப்ப வேணாம். நோ. என்ன பண்ணிக்கலாம் நீங்க? ஸோ யூ ட்ரா த டயக்ராம். வென் டயக்ராம் வரைய போறோம். அது எப்படின்னா, ஆல் ப்ளூஸ் ஆர் குட். அப்ப ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ், சாரி, ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னா ப்ளூஸ் எல்லாம் பாய்ஸ்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை எப்படி வரையலாம்? இது ப்ளூஸ் பாய்ஸ். ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ். பாய்ஸ்குள்ள ப்ளூஸ் இருக்கு, அதான் மீனிங். இன்னொன்னு என்னது? சம் பாய்ஸ் ஆர் குட். சம் பாய்ஸ் ஆர் குட் அப்படின்னா இது குட். சம் பாய்ஸ் ஆர் குட். சரியா? சோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, சம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் வரணும். ஆல் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போயிடணும். சம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் இப்படி வரையணும். அவ்வளவுதான், ரெண்டே லாஜிக் தான். ரைட்? இதை வச்சுட்டே நம்ம சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரம் திஸ் டயக்ராம் வி வில் மேக் அ கன்க்ளூஷன். எல்லா பாய்ஸும் குட்டா? இல்ல, சம்மு தான். ஆல் ப்ளூஸ் ஆர் குட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியுமா? ஆல் ப்ளூஸ் ஆர் குட் அப்படின்னு ஏன்னா ப்ளூஸ்க்கும் குட்டுக்கும் இன்டர்செக்ஷனே இல்ல. சரியா? அதுல 3 பாசிபிலிட்டி வரும். ஒண்ணு இப்படி எடுத்துக்கலாம், குட். இல்ல இல்ல எப்படி எப்படி எடுக்கலாம்? இல்ல இப்படி எடுக்கலாம், சம் ப்ளூஸ் ஆர் குட். இல்லைன்னா இப்படியும் வரையலாம். ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்கு. எந்த பாசிபிலிட்டின்னு தெரியல நமக்கு. சரியா? அதால அது கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ கன்க்ளூஷன் வி கேன் மேக் ஃப்ரம் திஸ் டயக்ராம். இந்த மாதிரி கொஸ்டின் வழக்கமா கேட்டுட்டே இருப்பாங்க. கடந்த 2 வருஷமா கேட்கல. கடந்த 23 24ல கொஸ்டின்ஸ் இல்ல சிலாஜிசத்துல. அதால 25ல எதிர்பார்க்கலாம். சிலாஜிசம் பேஸ்டு கொஸ்டின் கேன் எக்ஸ்பெக்ட் இன் 25. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரியா? அண்ட் இட் இஸ் ஈஸி டாபிக், யூ கேன் ஸ்கோர் மார்க்.